தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். எண்ணெயை பல இடத்துல சோதனை செய்துட்டு வரதை பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் சோதனை ரைடு நடக்கும்போது ஏதாவது ஒரு செய்தி வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கடந்த ஆண்டு சென்னையில் எண்ணெயை சோதனை நடத்தும் போது ஹட் அப்படின்ற ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த தந்தை அவருடைய 2 மகன் கைது செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவங்க சர்வதேச, அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹட் அமைப்புக்கு மூல செலவை செய்து ஆட்கள் அதுக்கு எடுக்கிறது எண்ணெயை கண்டுபிடித்து அவங்களை கைது செய்த பார்த்தோம். இப்போ அதோட நீட்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப எண்ணெயை பல இடத்துல சோதனை பண்ணும்போது திரும்பவும் இதே ஹட் என்ற தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு இதே மாதிரி ஆள் சேக்கரில் 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க எண்ணெயை. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோன்னா பாபா பக்ருதீன், கபீர் அகமத். இப்போ அவங்கள கைது பண்ணி எண்ணெயை தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழகத்திலே முதல் முறையாக இதே போல் பல ஆண்டுகளுக்கு முன்னாவே சிடியில் நம்ம இதை பற்றி பேசணும். இந்த ஹட் என்கின்ற அந்த பேரே நம்ம வாயில் நுழையில் ஏதோ ஹஸ்ஸபுல் விபத்தாகிறதோ முடியும் இல்லையா? ஹட்டுன்னு நீங்கள் அழகாக சொன்னீங்க, சுருக்கமாக இருக்கு HUT. அந்த HUT என்கின்ற அந்த பயங்கரவாத அமைப்பு 2003 தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற தகவலை பல முறை பல மாதங்களுக்கு முன்பாகவே சிடி சொன்னது. ஆனால் சமீபத்தில் முதல் அந்த மாதிரி அந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த தீவிரவாதியை ராயப்பேட்டாவில் கைது பண்ணாங்க. நம்முடைய அரசு தடை செய்திருக்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் கிலாஃபத் இயக்கம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தூக்கில் இருந்த காலிஃபாவுடைய ஆட்சியை இங்கே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, இங்கு உள்ள முஸ்லீம்கள் போராட வேண்டும் என்பதற்காக காந்தி அவர்களே ஆதரவு கொடுத்தாங்க. துரதிருஷ்டம் அது. அதே போல இந்த கிலாஃபத் என்பது ஒரு இஸ்லாமிய ஆட்சி. அந்த இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் இந்த ஹட் அமைப்பு மூலமாக. அதுக்கு முத்துப்பேட்டையில், தமிழகத்தில், சென்னையில் கூட அதுக்கு ஆட்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டவங்களாம் அது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு என்ன ஒரு உள்நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்லாத்துடைய நோக்கமே அப்படிதான் இருக்கும். என்னன்னா, இந்த உலகத்தை 2ஆக பிரிக்கிறாங்க, தாருல் இஸ்லாம், தாருல் ஹரப் என்று. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்துடைய ஆட்சி இருக்கக்கூடியவர்கள், அது ஒரு தாருல் இஸ்லாம். அப்படி இல்லாதெல்லாம் இஸ்லாமிய அல்லாத உலகம். அந்த இஸ்லாம் அல்லாத உலகத்தை என்ன பண்ணணும்? ஒன்று அவங்க முழுக்க முஸ்லீமாக மாற்றணும். இல்லாட்டி அந்த ரூலிங் கவர்மெண்ட் இஸ்லாமிய ஒரு மன்னர், பாதுஷா, பாபர், அக்பர் மாதிரி இருக்கணும். அவனுக்கு கீழே அடிமையாக கப்பம் கட்டி கொண்டோ, ஜிஸ்யா வரி கட்டி கொண்டோ மற்றவர்கள் வாழலாம். இதுதான் இஸ்லாமியருக்கு சொல்லி கொடுத்த பாடம். அப்போ நம்ம நாட்டை இவங்க என்ன நினைக்கிறாங்க? இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இஸ்லாம் மயமாகணும். ஆகவே ஏதோ ஒரு வகையில் இது ஒரு கிலாஃபத்தாக, இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் துடியாக துடிக்கிறார்கள். இது அவங்களுடைய அடிப்படை கோட்பாடு. அதுக்காக செய்யக்கூடிய எந்த காரியத்துக்கும் ஜிகாத் என்று பேர். இப்படி பண்றதுக்காக என்ன வேணா பண்ணலாம். அது லவ் ஜிகாதா இருக்கலாம், லேண்ட் ஜிகாதா இருக்கலாம், கனெக்டிவிட்டி ஜிகாதா இருக்கலாம், ஹலாலா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்தி இதை எப்படியா செயல்படுத்தணும். ஒரு 40 வருஷத்துல, 50 வருஷத்துல இப்படி ஒரு டார்கெட் வச்சு வேலை பண்றாங்க. ரேடிக்கலைஸ்டாக ஒரு குரூப். அவன் பெரிய பெரிய படிச்சிருப்பான், காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பான், PhD இருப்பான், MBBS இருப்பான். பின் லேடன் பாருங்க, பெரிய இன்ஜினியர் தானே. அப்போ அவங்க மனசுல இந்த மாதிரி மூளைச்சலவை செய்து அவங்களே மூளைச்சலவை பண்ணிடுறாங்க. இதை தவிர வேற தாட்டே இருக்காது. மனிதர்கள் இந்த மாதிரி ஈவிரக்கம் இல்லாமல் நடந்துக்குவாங்க. அவன் சொரணையே இருக்காது. நம்ம எல்லாம் ஒரு குண்டு வச்சு இத்தனை பேர் இறந்து போறாங்கன்னு பார்த்தா மனசு பதபதைக்குது இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மரத்து போன மரங்கள். இப்படி ரேடிகலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இது இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க. போன ஆண்டு இதே போல ஒரு செய்தி 2047ஆம் ஆண்டு, 1947 அப்புறம் 100 ஆண்டுகள் கழித்து நம்முடைய 100ஆண்டு விழா கொண்டாடும் போது எப்படிப்பட்ட பாரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கற்பனை மோடி அவர்கள் நமக்கு கொடுத்தார். எல்லா துறைகளும் எப்படி இருக்கணும், புல்லட் ரயில் வரணும், இப்படிலாம் வளர்ச்சிக்கான ஒரு பாரதம், தொன்மயமான பாரதமாக நம்ம காட்டணும், வல்லரசாக மாறும், இப்படிலாம் ஒரு கனவு கொடுத்தார். அதுக்கான ஒரு பெரிய ஒரு அடுத்த பிளான். அப்போ அடுத்த ஒரு இத்தனை வருஷம் வச்சு நம்ம அப்படி இருக்கணும்னா அதுக்கு 10 வருஷம் முன்னாடி இப்படி இருக்கணும், அதுக்கு 10 வருஷம் என்ன இலக்கு, அப்படி ஒரு பெரிய லாங்கஸ்ட் டார்கெட். அப்போ இவங்க டார்கெட் என்ன கொடுக்குறாங்கன்னா 2047 இந்தியாவுடைய ஜனாதிபதியும் பிரதமந்திரியும் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படின்னா இப்ப இருந்து என்ன பண்ணணும்? எந்தெந்த தொகுதியை நாம் கைப்பற்றணும், நாம் எங்க டிசைனிங் பேட்டரா மாறணும்,
அதுக்கு என்ன பண்ணணும்? எத்தனை பேர் பங்களாதேஷ் ஊடுருவி வரணும், அவனுக்கு எத்தனை பேர் ரேஷன் கார்டு கொடுக்கணும், அவன் எத்தனை குழந்தைய பெக்கணும், ஒவ்வொருத்தர் இவ்வளோ குழந்தைய பெற்றா அடுத்த 10 வருஷத்துல என்ன ஆகும்? இங்கே ஓரளவு மெஜாரிட்டி இருந்தாச்சு, நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆகி அங்கே கொஞ்சம் போங்க. அப்போ டோப்போகிராஃபி நாடு முழுக்க சேஞ்ச் பண்ணி எப்படி 2047 பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அந்த மாதிரி அந்த டோப்போகிராஃபி முழுக்க நாடு முழுக்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. செய்து நம்ம இஸ்லாமிய பிரதம மந்திரி, இஸ்லாமிய ஜனாதிபதி வரவுனதற்கான இலக்கு வைத்து வேலை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய திட்டம், செயல் திட்டம். பீகார்ல அதுக்கான அந்த இதை ப்ளூ பிரிண்டை பிடிச்சாங்க. இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். ஆகவே இந்த திட்டத்தோடு பல பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க பாரு, நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் விடுறோம், இஸ்ரோல பெரிய சாதனை பண்றோம், ஜம்முல மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டி உலகத்திலே ஒரு பெரிய உலக அதிசயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி இதுக்கு சேலஞ்சு பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நம்ம எதிர்கொள்ள முடியாவிட்டால் இப்படிப்பட்ட எல்லா சாதனைகளும் ஒண்ணும் இல்லாமல் வீணா போயிடும். அவ்வளவு பெரிய டேஞ்சர் இது. நம்ம அம்பேத்கர் அவர்கள் அழகா சொன்னாங்க, 47 மதத்தின் அடிப்படையில் அந்த நாடு பிடிக்கப்பட்ட போது முஸ்லீம்கள்லாம் அங்கே போயிடுங்க, அங்கே உள்ள ஹிந்துக்கள்லாம் அங்கே வந்துருங்க, பாப்புலேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜனத்தொகை பரிவர்த்தனை பண்ணலாம் என்று அம்பேத்கர் சொன்னார். அவர் சட்டமேதே அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்ட இந்த காந்தி, நேருவும் இதை மறுத்துட்டாங்க. அதை எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. இந்துக்களுக்கு காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய துரோகத்தில் அது ஒன்று. அதே போல அவங்க தனியாக பிரிஞ்சு போயாச்சு இல்லையா? மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம் நாடு என்று சொன்ன போது பை டிஃபால்ட் இது ஹிந்து நாடு அறிவிச்சிருக்கணும், அதையும் செய்யலை. ஆகவே இந்துக்களுக்கு காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய துரோகம் இது. இதெல்லாம் வரலாற்று பிழைகள். அந்த வரலாற்று பிழைகளுக்கு இப்போ நாம் விலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி செய்திகளா. இதுல பாருங்க, கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட உலகத்தழிய ஒரு பெரிய டெரர் நெட்வொர்க்கு தமிழகத்திலே சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகம் எந்த அளவுக்கு பயங்கரவாதிகளோட கூடாரமாக, ஹப் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த கூடாரமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு சாதகமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம இதுல டிரைவ் பண்ணக்கூடியது. அதனால இந்த ஒரு எண்ணெயே 10வது போட்டிருக்கு தமிழகத்தில். அப்படியே நோண்ட புத்துலேருந்து பாம்பு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அவங்க சொல்ல இன்னும் சில பேர் வருவாங்க, இந்த எண்ணெயே முடியாது, எண்ணெயே திணறும் போட்டிருக்கு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 எண்ணெயே சென்டர் இருக்கணும் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு தமிழகத்தில் தீவிரவாதம், பயங்கரவாதம் பெருகி இருக்கிறது. நம்முடைய மத்திய அரசும் அதே போல் என்ஐஏக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட், மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய டெரர் நெட்வொர்க்கை கிராக் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு வந்தனங்கள்.